வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு சுமதி. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? நம்ம கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன நடந்துங்கிறத மனச்சாட்சிக்கு உட்பட்டு பேசுங்க, சரிங்களா? சும்மா நம்மளுக்கு லைக் வரணும், கமெண்ட் வரணும், அதனால் நம்ம யூடியூப் சேனலில் ஹை லெவலில் போகணுங்கிறதுக்காக பேசாதீங்க. மனச்சாட்சிக்கு விரோதமாக பேசாதீங்க, சரிங்களா? இது அரசியல் சம்மந்தப்பட்டு நான் பேச வரல. ஒரு தாயோட கதை நிறையா இருக்குது அதில். நம்ம இவர் மு.க. ஸ்டாலின் ஐயா, வணக்கம் ஐயா. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கு இதை பண்ணீங்க? நீங்கள் முழுக்க இதுக்கு நல்ல காரணம் இதுதான். இப்போ ஆன் த ஸ்பாட்டில் உங்கள் பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. நாங்கள் ட்ரிப்புக்கு துபாய் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. கேன்சல் பண்ணிவிட்டு அவ்வளோ சீக்கிரம் இதில் வந்துட்டீங்களா? ஏர்போர்ட்டுக்கு உள்ளே 2-3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு உங்கள் சொந்த ஃப்ளைட்டு தானே, அதனால் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. முழுக்க காரணம், இதுக்கு காரணமே நீங்கள் தான். போலீஸ் மந்திரி நீங்கள் தான். போலீஸ் அம்பிட்டு போய் தான். இப்போ போலீஸை அடித்து நல்லா எல்லாருமே திங்க் பண்ணால் தெரியும். போலீஸ் அடிக்கவும் மக்கள் அடி தாங்க முடியாமல் ஏறினது அந்த கூட்டத்துக்கு நெரிசல் வந்ததே நீங்கள் தான். திமுகவுடைய இப்போ இருக்கிற போலீஸ் மந்திரி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீங்கள் தான் முழுக்க காரணம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால், ஆகா நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயத்தினால நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரே அராச்சகம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்களே, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்களே, அன்னைக்கு எங்கே போனீங்க? நான் கேட்குறக்கு ஒரே பதில், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கேள்வி உங்களுக்கு தான். அன்னைக்கு கள்ளக்குறிச்சி இதில் செத்தாங்க பொதுமக்கள், அன்னைக்கு எங்கே போனீங்க? நம்ம தம்பி அஜித்குமார் செத்தார்ல, அந்த வழக்கு ஃபுல்லாக அந்த கண்டிஷனில் போகுது, இந்த கண்டிஷனில் போகுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. எல்லாம் உங்கள் கையில் ஆச்சு. இந்த மக்களே உங்கள் கையில் தான் இருக்காங்க, நாங்களும் உங்கள் கையில் தான் இருக்கோம். ஏன்னு கேட்டால், நாங்களாம் அந்த அன்னைக்கு பிச்சை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க தானே நாங்களாம் எங்கள் கூட ஓட்டு போட்டோம். அதுங்க எங்களை செருப்பு கலட்டிட்டு அடிக்கணும் உங்களுக்கு ஓட்டு போட்டது. அதுக்கு தகுந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே அந்த 5 வருஷத்தில். ஜெயலலிதாம்மா இருந்தாங்களே, நம்மளோட ஜெயலலிதாம்மா, அந்த அவங்களாம் பெண் இறக்கப்பட்டவங்க. அவங்கள பார்த்து நீங்கள் அரசியல் கற்றுக்குங்க. பணம் சம்பாதிக்கிறதோ ஒருத்தரை பழி வாங்குறதோ அரசியல் கிடையாது. நம்ம எங்களை காக்க வேண்டிய உங்களுக்கு, நாங்கள் பிச்சை போட்ட நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரன் தான், சரிங்களா? நீங்கள் முதலமைச்சர்னா பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் பண்ணின அராச்சகம் இதில் முழுக்க விஜய்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. நீங்கள் இப்போ குழந்தைகள் வர வேண்டாம், டிவியில் பாருங்கள், சரிங்களா? டிவியில் பாருங்கள், குழந்தைகள் கண்டிப்பாக இதுக்கு வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், யாருமே வரணும். அவர் இன்பம் கொடுக்காம கிடையாது. மக்கள் வர்றதுக்கு அதுக்கு அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, என்ன ட்ராமா. அப்போ